ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது திங்கட்கிழமை காலையில திங்கட்கிழமை இல்ல, மத்த எல்லா நாளுமே இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 10 கை இருந்தாலும் பத்தாது போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. நான் ஒரு சில வாட்டிலாம் யோசிச்சிருக்கேன். இந்த அருவி படத்துல வந்து இந்த போஸ்ட்ல வந்து 10 கையிலயும் 10 இருக்கிற மாரி ஒரு போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நெனச்சிருக்கேன். அந்த மாரி தான் நம்ம உண்மையிலேயே அப்படிதான் போல இருக்கு. 10 கை இருந்தாலும் பத்தாது போல இருக்கு நம்ம செய்ற வேலைக்கு. நம்மள ஒரு 2 மணி நேரம் வேலை செய்யாம உட்காந்துரு அப்படின்னு சொன்னா, கை, கால் மட்டும் தான் வேலை செய்யாம இருக்கும். ஆனா மனசு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மணி ஒரு 11 ஆயிடுச்சு. இப்ப வந்து துணி துவைக்கணுமே, மணி 12 ஆயிடுச்சே, இப்ப இது செய்யணுமே, அது செய்யணுமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம கை, கால் சும்மா இருந்தாலும் அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான் இன்னைக்கு காலையில வந்து லஞ்ச் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சுண்டைக்காய் செடி பக்கத்துல இருக்கு. சரி பறிச்சு எடுத்துட்டு வந்து வச்சா சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்றதுக்காக, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்காக தான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி தான் நம்மளோட லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபன் செய்யறதுக்கு மாவு இல்ல. அதனால சரி இந்த கேழ்வரகு மாவு களி வந்து செஞ்சிருந்தேன் இல்லையா? அந்த மாரி செய்யலான்னு செஞ்சிருந்தேன். இந்த முருங்கைக்கீரை போட்டு களி வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணிட்டு, அவங்க தங்கச்சிகிட்ட சொல்லி, அவங்க தங்கச்சியும் ட்ரை பண்ணி 2 பேரும் சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி என்ன பாராட்டுனாங்க. இந்த பாராட்டெல்லாம் உங்கள தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ரெசிபிய வந்து நான் ஷேர் பண்றேன்னா, என்ன நம்பி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க இல்லையா? அதே ரொம்ப சந்தோஷம் ட்ரை பண்ணி பார்த்ததுல. ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நான் போட்டுட்டேன். நேத்து இந்த ஷார்ட்ஸ் போட்டதுல கூட களி ரெசிபி போடுங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே போட்டதுல வந்து கீழ வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து குடுக்குறேன் பாருங்க. இந்த கேழ்வரகு மாவு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உடல்ல வந்து சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு களி செஞ்சிருந்தேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் சாப்பிட முடியாம ஆயிப்போச்சு. ஏன்னா நான் வந்து திங்கட்கிழமை வந்து காலைல சாப்பாடு சாப்பிடாம விரதம் இருப்பேனா, அதால நைட்டு தான் எடுத்து வச்சு கொஞ்சமா வந்து சாப்பிட்டுருந்தேன். இந்த டைம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதிகமாயிடுச்சு இல்ல, அவசர அவசரமா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, உருண்ட அந்த கிண்ணத்துல போட்டு உருட்டுறேன், உருட்டுறேன். அது சரியா வரவே இல்ல. அத விட தட்டுல கொட்டுறேன், கொட்டுறேன் கொட்டவே இல்ல. அந்த மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேக வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில குருமா குழம்பு, சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன். நெறைய பேர் நான் வந்து வெறும் வெஜ்ஜா வந்து செய்யறதுனால, நான் வந்து வெஜிடேரியனே முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நான்வெஜ் நானுமே வந்து சாப்பிடுவேன். நான் வந்து அதிகமா வந்து சாப்பிட மாட்டோம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிடுறதுனால அது அப்படி தெரியுது. இல்ல காலையில வந்து நான் சமையல் செஞ்சுறேன்னா, நான்வெஜ் செய்யறேன்னா, மதியானம் வந்து செஞ்சு சாப்பிடுறதுனால, ருத்ராட்சம் போட்டிருக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அத வந்து பொறுமையா வந்து லாங் வீடியோல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். நான்வெஜ் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதா? அப்படின்ட்டு. சுண்டைக்காய் வந்து பக்கத்துல போய் பறிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கலர் கோலமாவு வந்து பார்த்தீங்கன்னா, மார்கழிக்கு எனக்கு மூட்டை மூட்டையா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனா கோலம் போட நான் தான் வந்து இன்னும் தயாராவே இல்ல. கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா நல்லா பிரைட்டா இருந்தது. சும்மா கொஞ்சமா வந்து கோலம் போட்டு இந்த கலர் குடுத்தாலே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த கலர் கோலமாவு வேணும்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.